வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டின்னருக்குமே சர்வ் பண்ணலாம். ரொம்ப குயிக்கா டிஃப்ரெண்டா செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்துட்டு கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறமா இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை 2-3 கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ குறைச்சலாவோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு இந்த மிளகாய் தூள் மஞ்சத்தூள்லாம் இந்த உருளைக்கிழங்கோட நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரவை கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கை வச்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்குவோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு சுற்றிலும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்குவோம். இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டை எடுத்திருக்கேன். அதில் சுற்றிலும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸ் ஒன்றொன்னையும் இது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ ஒரு பேனை சூட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த பக்கம் 2 செகண்ட் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணி விட்டால் போதும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, டின்னருக்குமே சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.